வார்த்தை சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் இப்ப இந்த போகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு செய்யறாங்க. போகர் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நவ பாசானங்கள் கொண்ட மூலிகையை தான் உண்ண வேண்டும். அந்த பச்சை இலையை எடுத்துட்டு வா. இது வாங்க, எடுத்துட்டு வா. அப்படி சொல்லுங்க, நம்ம எடுத்துட்டு ஒரு இலையை பறி. பச்சை இலை. இது பயப்பு கசப்பு நீற்று, அதாச்சும் வயோதிக மருந்துகளை கொண்டு உள்ளிருக்கும் ஆவண பூச்சிகள் எல்லாம் கழற்றி இடைக்கலை நாடிகளோடு இணைந்து பின்கலையோடு ஆடுகின்ற தவசக்தி மூலிகை. சரிங்க, இது வந்து மூலிகைகளுடைய இதனின் கட்டு உடையும், கலங்கள் கட்டு உடையும், சந்தனம் போல் வாசமிக்கும், இயற்கையோடு பேசுகின்ற சித்தர்களோடு யாசிக்கலாம், பயணம் பேசும். அதை போர் போகர் என்ற நிலைக்குள் இருக்கும் அஷ்டம ஏத்ம மூலிகைகளை அடங்கி தனக்குள் விழுங்கி தன் உடல் தேகத்தை ஞான சூட்சமத்தில் குண்டலினியை எழுப்பி தவக்கோலத்தில் செய்து ஞானம் என்றும் 3ஆம் கண் உதிட்டு அதனுள் இருக்கும் வேல் என்றும் சக்தியை கந்தபெருமானை வள்ளி சுப்பிரமணிய தெய்வானத்தை பிடித்து அகநாசத்தில் தவம் செய்து சிவநாசத்தின் சூரிய யோகம் கண்டால் இது கிட்டும். இது போகருடைய நிலை. சூப்பருங்க. ஓகே, பார்த்திருக்க நேர்கள் நிறைய பேர் சித்த வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டு ஐயா. இப்போ நிறைய கோவில் இந்த மூலிகை நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா, கசப்பு இருக்காது ராஜா. அண்டகாணிகை மூலிகை சாப்பிடப்பா. என்ன மூலிகை? அண்டகாணிகை மூலிகை. இல்லைங்க, ஒரு கேள்வி படிச்சிருக்கீங்க. அண்டகாணிகையா? நாங்க அப்படிதான் பரிபாஷை சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். ஆனா வந்து நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாம். சாப்பிட்டு பாருப்பா. இல்லைங்க, சாப்பிடு. கசப்பு இருக்க சாப்பிடு பாரு. சரிங்க, சாப்பிடு.